everyone, welcome to Nikhil's Biology. Myself Nikhil, நான் கிளாஸ் 11th and 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தட் இஸ் கிங்டம் ஃபங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கிங்டம் மொனேரா அண்ட் கிங்டம் ப்ரோட்டிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பற்றி நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபங்கை கிங்டமை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதோட பேசிஸ் பார்த்திங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதோட கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸும் சேர்த்து வந்து பண்ணியிருந்ததால் நான் புல்லட் பாயிண்ட்ஸ்ன்ற ஒரு மெத்தட் கொண்டு வந்தேன். ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும், வேர்ட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி ஹோல் டெஃபினிஷன் ஆர் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுன்றதை நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிங்டம் ஃபஞ்சைன்னு உடனே இதை யார் கண்டுபிடிச்சாங்க, அதாவது இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இது யார் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா R.H. Whittaker. R.H. Whittaker. Question can arise from here. So first question நீட்டில் வர வேண்டியதுன்னா, நீட்டில் வரக்கூடியதுன்னா who discovered kingdom fungi or who proposed it in the 5 kingdom classification. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து ஒரு ஃபங்கையில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸ், அதாவது கிங்டம் ஃபஞ்சையில் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மைக்கோட்டா, கிங்டம் மைக்கோட்டா. அதில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே ஹெட்டிரோட்ரோஃபிக், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி. ஸோ இந்த ஃபஞ்சையோட டைவர்சிட்டி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி அண்ட் ஹேபிட்டாட்டில். ஸோ இதோட டைவர்சிட்டி எதில் இருக்குதுன்னா மார்ஃபாலஜி அண்ட் ஹேபிட்டாட். ஸோ மார்ஃபாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ நம்ம வெளியேருந்து ஒரு ஆர்கானிசம் பார்த்த உடனே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கினா நம்ம பட்டர்ஃப்ளையை பார்த்த உடனே அதோட விங்ஸ் சொல்லலாம், அதோட ஆண்டெனாவை சொல்லலாம், அதோட ஐஸை சொல்லலாம். ஸோ அதில் இருக்கிற ஸ்மால் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது வந்து கிளாஸ் இன்செக்டாக்கு பிலாங் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபஞ்சை பார்த்திங்கன்னா அதிகமான டைவர்சிட்டி ஷோ பண்ணுறது இல்லைன்னா மார்ஃபாலஜியில். அதாவது வேர்ல்டில் வந்துட்டு வெறும் ஒரே ஒரு டைப்பான ஃபங்கை கிடையாது, அதிகமான டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம மைசீலியம்னு சொல்லுவோம். ஒரு ஃபஞ்சையும் மைசீலியம் மேலே உருவாக்கப்பட்டிருக்கும். அது வந்து ரொம்பவே வேரியடாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ஹேபிட்டாட், அதாவது ஒரு ஆர்கானிசம் எங்கே வாழ்து, அதோட சரௌண்டிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வாழ்வோம்னா ரிவர் இருக்கும் இல்லையா, அது கிட்ட இருக்கிற பகுதியில், பிகாஸ் அங்கே இருக்கிற சாயில் வந்து ரொம்பவே ஃபர்டைலாக இருக்கும், க்ராப்ஸ் வந்து க்ரோ பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற ஃபஞ்சை கூட அதே மாதிரி தான் சில பிளேசஸ் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஹேபிட்டாட் கூட ரொம்பவே டைவர்சிஃபைடாக இருக்குது, ரொம்பவே அதிகமான டைப்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஃபஞ்சை என்ன சொல்லுவோம்னா காஸ்மோபாலிட்டன்னு சொல்லுவோம். ஸோ இதை பாக்டீரியாலேயும் நான் சொல்லியிருந்தேன், காஸ்மோபாலிட்டன். காஸ்மோபாலிட்டனோட மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் நிறைய இடத்துல இருக்குது, எங்கே அதாவது ஏர்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான பிளேசஸில் கூட இதை சர்வை பண்ணுறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ், ஃபஞ்சையோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டோட்ஸ்டூல்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பாட்ஸ். ஒயிட் ஸ்பாட்ஸ் இன் லீவ்ஸ் ஆக்சுவலாக. டோட்ஸ்டூல்ஸ்ன்றது ஒரு ஃபஞ்சை தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒயிட்டாக சில திங்ஸ் வந்து வளர்ந்துருக்கும், அது வந்து ஆக்சுவலாக நத்திங் பட் ஃபஞ்சை. நெக்ஸ்ட் ஈஸ்ட் இஸ் அ ஃபஞ்சை. ஆக்சுவலாக ஈஸ்ட் வந்து ஒரு ஃபஞ்சை கிடையாது, ஈஸ்ட் இஸ் அ குரூப் ஆஃப் ஃபங்கை. ஈஸ்ட்லேயே ரொம்ப டைப்ஸான ஈஸ்ட்ஸ் இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது. ஸோ ஈஸ்ட் இஸ் அ குரூப் ஆஃப் ஃபங்கை பட் இட் இஸ் அ யூனிசெல்லுலார் ஃபங்கை. ஈஸ்ட் இஸ் யூனிசெல்லுலார். நம்ம வந்துட்டு அந்த டேபிள் படிச்சிருந்தாலே என்சிஆர்டியில், அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை எல்லாமே யூகேரியோட்ஸாக தான் இருக்கும். அதில் எக்ஸெப்ஷன் மட்டும் நம்மளோட ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் அண்ட் பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவோம். ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலாக ஆல்கோஹால் ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு அதை இந்த ஈஸ்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா ப்ரூவர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் அதே ப்ரெட் வந்து பேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு இதை வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈஸ்ட் வந்து ஆக்சுவலாக நம்ம மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ன்ற செகண்ட் பியூரில் ஒரு சாப்டர் இருக்குது, அதில் வந்து நம்ம படிப்போம். ஸோ ஈஸ்ட் இஸ் யூனிசெல்லுலார் அண்ட் அதோட 2 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் அண்ட் பேக்கர்ஸ் ஈஸ்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபங்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். ஸோ டிசீசஸ் எந்தெந்த மாதிரி காஸ் பண்ணோன்னா அனிமல்ஸில் வந்து இங்கே டிசீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லிடல, பிகாஸ் இதை வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் இந்த சாப்டர் எல்லாம் டீட்டெயிலாக படிப்போம். பட் இங்கே கொடுத்துருக்க ஒரு டிசீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் பக்சீனியா.
பக்சீனியான்ற ஒரு டிசீஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸ் என்ன ஏதுன்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, பட் ஜஸ்ட் வி ஷுட் நோ பிளான்ட்ஸை வந்து பக்சீனியான்ற ஒரு டிசீஸை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் AHS அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை நான் எழுதியிருக்கேன். ஸோ இதோட மீனிங் வந்துட்டு காஸ்மோபாலிட்டன் தான் ஆக்சுவலாக. A வந்து ஹேர், H வந்து ஆக்சுவலாக H2O வாட்டர், and S and a soil, animals and plants. ஸோ நீங்கள் சில டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப நாள் அது வந்து குளிச்சிருக்கலைன்னா அது மேலே வந்து ஃபங்கல் க்ரோத் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்மளே கூட எடுத்துக்கலாம், நம்மளோட டோஸ் இருக்கும் இல்லையா, ஹியூமன் டோஸ் எப்படி இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் பிகாஸ் ஆஃப் ஃபங்கல் க்ரோத். ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபங்கஸ் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வளரும்னா, ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். வார்ம் அண்ட் ஹியூமிட், வார்ம் அண்ட் ஹியூமிட். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ப்ரெட், இதை ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும், ஏர் டைட் கண்டெய்னரில். ஸோ ஏர் டைட் கண்டெய்னர்னா ஏர் வந்து அதில் பாஸ் ஆகக்கூடாது, கம்ப்ளீட்டாக லாக்டாக இருக்கணும். ஃபோக்கஸ் ஆனில் இருக்கு. ஓகே, ப்ரெட் வந்து வச்சுட்டு அது மேலே 2 to 3 drops ஆஃப் வாட்டர், வெறும் 2 to 3 drops ஆஃப் வாட்டர் அது மேலே போட்டு ஏர் க்ளோஸ் பண்ணிடணும் அந்த பாக்ஸை. ஆஃப்டர் 1 week நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது மேலே ஃபுல்லாக ஃபங்கல் க்ரோத் இருக்கும். அண்ட் அதோட ஸ்போர்ஸ் வந்து ரொம்பவே பாய்சனஸ், இட் கேன் லீட் டு டெத் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது சேஃப்டி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை நீங்கள் போட்டுடணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே. ஸோ இந்த மெஷர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணலாம். ஓகே, வார்ம் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன் இந்த இடத்துல உருவாகிறதால தான் அந்த ஃபங்கை வந்து அங்கே க்ரோத் ஆகுது. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபங்கஸ் எப்படி க்ரோத் ஆகுது, அதோட க்ரோத் எந்த மாதிரி இருக்குது, அண்ட் அதோட ஸ்போர்ஸை கூட நீங்கள் ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணலாம். பட் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தூரத்தில் இருந்து வச்சு பார்க்கணும் அட்லீஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஃப்ரிஜரேட்டரோட மெக்கானிசம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறதில்ல. பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெட்டோ இல்லை ராட்டன் ஃப்ரூட்ஸோ இல்லை ஃபுட் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து ஃபங்கல் க்ரோத் ஆகும். ஃப்ரிட்ஜ்ன்றது ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருந்தே ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னா, ஸோ அதனால தான் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ரெஃப்ரிஜரேட்டில் வைக்கணும். ஸோ தட் ஃபங்கல் க்ரோத் வில் பி நாட் சீன். அண்ட் ஆல்சோ நோ பாக்டீரியல் க்ரோத், அதாவது எந்த பாக்டீரியாவும் அதோட சரௌண்டாக இருக்காது. அண்ட் ஹெல்த் ஆக்சுவலாக அதால் யூஸ்ஃபுல் இருக்குது. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் ஃபிலமெண்டஸ்னா ஃபங்கையோட ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. ஸோ ஃபங்கை ஒரு பேசிக்காக ஒரு ஃபங்கையை நீங்கள் வரைங்கன்னு உடனே உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் இப்படி த்ரெட் மாதிரி வரைஞ்சிட்டு தட்ஸ் ஆல், திஸ் இஸ் அ ஃபங்கையை நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபங்கை வந்து ஆக்சுவலாக சில ஸ்ட்ரக்சர்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அது வந்து ஸ்லெண்டராக இருக்கும், அதை வந்து நம்ம ஹைஃபேன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரே ஒரு த்ரெட் இருந்துச்சுன்னா அதை ஹைஃபேன்னு சொல்லுவோம். அது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸாக இருந்தப்போ இதை வந்து நம்ம மைசீலியம்னு சொல்லுவோம், மைசீலியம். நெக்ஸ்ட் மைசீலியமில் வந்துட்டு ஆக்சுவலாக மெனி டைப்ஸ் இருக்குது. மைசீலியமில் கிராஸ் வால்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு ஹைஃபேவை நான் எடுத்தால் ஒரு ஹைஃபே இருக்குது. ஹைஃபேன்றது ஆக்சுவலாக ஒரு செல் இல்லையா, அந்த செல்ஸில் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கிராஸ் வால்ஸ் இருந்துச்சுன்னா அது செப்டேட் அனுவோம். செப்டா அந்த வால் பேர், அந்த கண்டிஷனை செப்டேட் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ கிராஸ் வால்ஸை செப்டான்னு நம்ம சொல்லுவோம், அந்த கண்டிஷனை செப்டேட் கண்டிஷன் சொல்லுவோம். ஏசெப்டேட்டாகவும் இருக்கலாம், ஸோ கிராஸ் வால் இல்லாமலேயும் இருக்கலாம். கிராஸ் வால் இருந்துச்சுன்னா செப்டேட் கண்டிஷன் சொல்லுவோம். செப்டேட் இல்லாத சமயத்தில் ஜஸ்ட் ஒன் நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா யூனி நியூக்ளியேட் கண்டிஷன் சொல்லுவோம். அதுவே இந்த மாதிரி நிறைய நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அதை மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் சொல்லுவோம், மல்டி நியூக்ளியேட். நெக்ஸ்ட் இப்போ மல்டி நியூக்ளியேட்லேயே ஆக்சுவலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஃபங்கஸில் பார்க்கக்கூடியது வந்து வெறும் ஒரே ஒரு டைப். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா நம்மளோட மசில் செல்ஸில் வந்துட்டு அந்த டைப் நம்மளால் பார்க்க முடியும். அது எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபங்கஸ் இருக்குன்னா இது ஒரு நியூக்ளியஸ்,
இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். இது எப்படின்னா இந்த ஒரே ஒரு ஹைஃபை இருக்குல்ல, இந்த ஒரு செல்லே மல்டிபிள் நியூக்ளியஸ். ஸோ செல் டிவிஷன் வந்து நடக்கல, பட் நியூக்ளியர் டிவிஷன் நடக்கு. ஒரு செல் இருக்குன்னா இந்த சைட்டோபிளாசம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம செல்லில் இருக்கிற அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸை ஒரு ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸை நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகிட்டே இருக்கும், பட் சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகாது. ஸோ கேரியோகைனசிஸ், கேரியோ நியூக்ளியஸ் கைனசிஸ் டிவிஷன் நடக்கும், பட் சைட்டோகைனசிஸ் பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ இந்த கண்டிஷனால் உருவாகிறது தான் சின்சீஷியம் ஆர் சீனோசிட்டிக் கண்டிஷன். சீனோசிட்டிக் கண்டிஷன், சின்சீஷியம் கிடையாது, சீனோசிட்டிக் கண்டிஷன். சீனோசைட்டிக் அதாவது சைட்டோபிளாசமில் டிவிஷன் நடக்காமல் மல்டிபிள் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா சீனோசிட்டிக் கண்டிஷன். அதுவே நம்மளோட மசில் செல்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம யங்கராக இருக்கும்போது மசில் செல்ஸ் இந்த மாதிரி இருக்கும், நிறைய மசில் செல்ஸ். ஆஸ் வி க்ரோ ஆன், இது வந்து சில்ட்ரன்ஸில். அதுவே அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த செல் டிவிஷன் ஒன்றுமே நடக்கல. ஆக்சுவலாக மசில் செல்ஸில் செல் டிவிஷன் நடக்காது. அது நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக லோகோமோஷன் சாப்டர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மசில் செல்ஸ் அண்ட் நர்வ் செல்ஸ் இதில் வந்துட்டு செல் டிவிஷன் நடக்காது. அதனால தான் ஸ்பைனல் கார்டு ஒரு மசில் டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து சின்சீஷியம் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். சின்சீஷியம், சின் ஆனால் டுகெதர். ஸோ இந்த செல்ஸ் டுகெதர் ஆகிறதால இந்த சின்சீஷியம் கண்டிஷன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சின்சீஷியம் கண்டிஷன் அண்ட் சீனோசிட்டிக் கண்டிஷனோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீட்டில் நிறைய டைம் இந்த கொஷின்ஸ் வந்து ஆஸ்க் கேட்குறாங்க. ஓகே ஓகே சீனோசிட்டிக் கண்டிஷன் அண்ட் சின்சீஷியம் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபங்கஸோட செல் வால் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செல் வால். ஸோ இந்த ஃபங்கை இப்படி இருக்குது இல்லையா, இந்த ஹைஃபே இது வந்து இந்த மாதிரி ரிஜிடான செல் வாலில் கவர் ஆகிருக்கும். இங்கே உள்ள வந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஸ்போர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில். ஸோ இந்த செல் வால் வந்து கைட்டின் ப்ளஸ் பாலிசக்கரைடு, பாலிசக்கரைடால் உருவாக்கப்பட்டிருக்கு. கைட்டின்ன்றது ஒரு ப்ரோட்டீனோட காம்பனண்ட்டை நம்ம சொல்லலாம். பாலிசக்கரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மல்டிபிள் சுகர் யூனிட்ஸ். சுகர் யூனிட்ஸ். ஸோ பாலிசக்கரைட் பார்த்தீங்கன்னா சுகர் யூனிட்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸோ செல் வால் பற்றி அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்ரோ பாராசிட்டிக் அண்ட் சிம்பயோட்டிக். நம்மளோட ஃபங்கையோட லைஃப் ஸ்டைல், ஃபங்கைக்கு வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெட் சப்ஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஹியூமஸ்ன்னு வச்சுக்கலாம். ஹியூமஸில் இந்த ஃபங்கை க்ரோத் இருந்துச்சுன்னா இதை நம்ம பாராசிட்டிக்னு சொல்லுவோம், சாரி சாப்ரோஃபிட்டிக்னு சொல்லுவோம். சாப்ரோஃபிட்டிக்கான டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிசம்ஸ் மேலே ஒரு ஆர்கானிசம் வந்து வளருது. ஓகே பாராசிட்டிக்கான எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ்ன்ற அந்த ஃபஞ்சை வந்துச்சுன்னா, ஸோ இதுலேருந்து நியூட்ரிஷன் டிரைவ் பண்ணிக்குது, பட் ஹெல்ப் எதுவுமே பண்ணுறதில்ல. இதை ஹார்ம் தான் பண்ணுது, ஆக்சுவலாக ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணுது அண்ட் இதுக்கிட்டேருந்து ஃபுட்டை டிரைவ் பண்ணிக்குது. ஸோ இது பாராசைட். ஸோ பாராசிட்டிக் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். தேர்ட் லைஃப் ஸ்டைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பயான்ட்டு நம்ம சொல்லுவோம். சிம்பயான்ட் எப்படின்னா அது எந்த ஆர்கானிசம் கூட இருக்கோ அதுக்கு ஹெல்ப் கூட பண்ணும் அண்ட் அதுக்கிட்டேருந்து நியூட்ரிஷனையும் எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணல, பட் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கே. ஆல்கே கூட சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை நம்ம லைக்கன்னு சொல்லுவோம், விச் இஸ் அலர்ஜிக் டு SO2. இது ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது கூட நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இஃப் வித் ரூட்ஸ், ஹையர் பிளான்ஸில் ரூட்ஸ் வந்து அப்சார்ப்ஷனுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ரூட் ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லாத சமயத்தில் ஃபங்கை தான் ஹெல்ப் பண்ணும். அந்த ரூட்ஸ்க்கு இருக்கிற ஃபங்கை நம்ம அவர் அந்த கண்டிஷனை நம்ம மைக்கோரைசான்னு சொல்லுவோம். மைக்கோரைசா. ஓகே சிம்பயோன்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஆல்கே அண்ட் ரூட்ஸோட அசோசியேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ டோட்டலாக நம்ம அதோட மார்ஃபாலஜி பற்றி பார்த்தோம், ஃபிசியாலஜி பற்றி பார்த்தோம். ஸோ அது எப்படி என்விரான்மெண்ட்டில் வாழ எங்கெங்கே இருக்குதுன்றதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதோட மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபங்கை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னுட்டு. ஃபங்கையில் 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஒன்று வெஜிடேட்டிவ்,
இன்னொன்று அசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல். வெஜிடேட்டிவ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங், இந்த 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸை நம்ம செகண்ட் பியூசியில் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இங்கே ஃபார் இன்ஃபர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மைசீலியம் இருக்குல்ல, இந்த மைசீலியம்லேருந்து ஒரு பார்ட் வெளியே வந்து விழுந்துச்சுன்னா இந்த மைசீலியம் இன்னொரு ஃபங்கையாக மாறிடும். திஸ் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன் எப்படின்னா, இந்த ஒரு ஃபங்கை இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கும், இதுலேருந்து தானே டிவைட் ஆகிட்டு ஒரு புது ஃபங்கை வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் பட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கையில் அது வந்து ஃபுட் கன்சியூம் பண்ணியிருக்கோம் இல்லை, ஹெட்டிரோட்ரோஃபிக் இல்லையா பேசிக்லி. ஸோ ஃபுட் கன்சியூம் பண்ணி ஆகிட்டு போயிருக்கு ஒரு பல்ஜ் ரீஜன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பல்ஜ் ரீஜன் க்ரோத் ஆக அது ஒரு புது ஃபங்கையாக மாறிடும். ஸோ இந்த 3 டைப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், ஒரு ஃப்ராக்மெண்ட் இதுலேருந்து விழுந்துச்சுன்னா கூட அது ஒரு புது ஃபங்கையாக மாறலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபிஷன், ஒரு ஆர்கானிசம்லேருந்து செப்பரேட் ஆகிட்டு இன்னொரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. பட்டிங் வந்து ஒரு பல்ஜ் ரீஜன் ஃபார்ம் ஆகுது, அது அப்புறமா ஒரு புது ஃபங்கையாகவே மாறிடுது. ஓகே, இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அசெக்ஷுவலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஃபங்கை எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். இது வந்து செல் வால், இதை வந்து ஏரில் ரிலீஸ் பண்ணும். ஏரில் இது வேறு இடத்துல போய் உட்காந்த உடனே இது வந்து புது இதுவாக மாறிடும். ஸோ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ஸ் பேர் கொனிடியா ஆர் ஸ்போராஞ்சியோஸ்போர்ஸ். இது அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன். பட் இதில் இருக்கிற ஸ்போர்ஸ் பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். oospores, ascospores, basidiospores. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா சிங்காமி அந்த மாதிரி ப்ராசஸால் ஃபியூஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது ஃபங்கை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதோட டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பற்றி படித்தாச்சு. வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து இதுதான். கொனிடியா, ஏசெக்ஷுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸாக இருக்கும், ஆர் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜூஸ்போர்ஸ். ஜூஸ்போர்ஸ் அண்ட் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. அதில் oospores, ascospores அண்ட் basidiospores. ஆல்சோ இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ், டோட்ஸ்டூல்ஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மாச்சு. காமனாக நம்ம மஷ்ரூம் சாப்பிடுவோம் இல்லையா, அது கூட ஒரு ஆக்சுவலாக ஃபஞ்சை தான். அண்ட் இட் பிலாங்ஸ் டு டைப் ஆஃப் ஃபஞ்சை கால்ட் பெசிடியோமைசிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஞ்சையோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கலி ஒரு ஸ்போர் வந்து ஒரு கேமேட், அது ஊஸ்போராக இருக்கலாம், ஆஸ்கோஸ்போராக இருக்கலாம், இல்லை பெசிடியோஸ்போராக இருக்கலாம். காமனாக ஜென்ரலான ஃபீச்சர்ஸ் தான் இந்த லெக்சரில் நம்ம பார்த்துன்னு இருக்கிறது. இதுக்கப்புறம் அடுத்த வர லெக்சரில் நம்ம வந்துட்டு ஃபஞ்சையில் இருக்கிற டைப்ஸ் பற்றி படிக்கணும். இது ஒரு கேமீட், இது ஒரு கேமீட். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோகேமின்னு இருக்கும். பிளாஸ்மோகேமியனா பிளாஸ்மா, கேமியனா ஃபியூஷன். ஸோ இந்த கேமீட் மேலன்னு வச்சுக்கலாம், இது ஃபீமேல்னு வச்சுக்கலாம். இதில் இருக்க பிளாஸ்மா வந்துட்டு இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற நியூக்ளியஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ 2 நியூக்ளியஸ் இருக்கும். இந்த 2 நியூக்ளியஸுமே ஃபியூஸ் ஆகிற பேர் கேரியோகேமி. அதுக்கப்புறமா டிப்ளாய்டு ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வந்து நடக்குது. அகெயின் இதில் வந்துட்டு ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும், அகெயின் அது ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகும், ஆப்ளாய்டு ஸ்போர்ஸாக இருக்கும், அகெயின் இந்த மாதிரி ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி இதோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறப்போ. இந்த ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிறது எப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடிஸால். ஸோ ஃபஞ்சை வந்துட்டு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்னு ஒரு சில பாடிஸை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இது ஃபஞ்சைன்னு வச்சுக்கலாம். இது வந்து சில ஃப்ரூட்டிங் பாடிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்போர்ஸ் இருக்கும், ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ், அதாவது என் ஸ்போர்ஸ்.
இது வந்துட்டு ஃபியூஸ் ஆகிட்டு அகெயின் இந்த மாதிரி சைக்கிள் நடக்கும். ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், சில ஃபஞ்சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த சைக்கிள் மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சில ஃபஞ்சை எப்படி பண்ணோன்னா, ஸோ இந்த மைசீலியம் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு மைசீலியம் இருக்குது. இந்த மைசீலியம் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, ஒரே மாதிரி இருக்கிறதால தே கேன் ஃபியூஸ் பண்ணி n+n கண்டிஷனில் இருக்கும். 2n கண்டிஷன் கிடையாது, n+n கண்டிஷனில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபியூஸ் ஆகிட்டு பிறகு 2n மாறும். கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி n+n கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறமா 2n கண்டிஷனில் ஃபார்ம். அதுவே இந்த மைசீலியம் எப்படி இருக்குது இல்லையா, அதுவே இந்த மாதிரி ஒரு மைசீலியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது கூட வந்துட்டு அதால் மேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மைசீலியமில் கூட சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஃபியூஷன் ஆகும், இல்லைன்னா ஃபியூஷன் வந்து நடக்காது. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் சொன்ன ஃபங்கையில் n+n கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டைகேரியான்னு சொல்லுவோம், ஒரு டயாகேரியான்னு சொல்லுவோம். டயாகேரியான் கண்டிஷன் அது எந்த ஃபேஸ்னா டயாகேரியோ ஃபேஸ். ஸோ ஃபங்கையோட அந்த ரீப்ரொடக்ஷனில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். அதில் அந்த ஒரு ஃபேஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, n+n கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதை டயாகேரியான்னு நம்ம சொல்லுவோம், அண்ட் அந்த ஃபேஸை டயோகேரியோ ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இதுவாக பண்ணி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஞ்சை 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஞ்சை இது 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபைகோமைசிட்டீஸ், ஆஸ்கோமைசிட்டீஸ், பெசிடியோமைசிட்டீஸ் அண்ட் டியூட்டீரோமைசிட்டீஸ். இப்போது இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான பேசிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்போர்ஸ் and structure of fruiting bodies. So இந்த 3 basic things பேஸ் பண்ணி தான் இந்த 4 groups of fungi பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து ஃபைகோமைசிட்டீஸ், ஆஸ்கோமைசிட்டீஸ் அண்ட் பெசிடியோமைசிட்டீஸ் அண்ட் லாஸ்ட்டாக டியூட்டீரோமைசிட்டீஸ் பற்றி படித்தான பிறகு கிங்டம் ஃபஞ்சை வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடும். ஸோ நான் சொன்ன இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸுமே ஆக்சுவலாக நிறைய ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது, பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு தேவையான ட்ரிக்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவில் வேணுமெனா பண்ணித்தரேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீட் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ வில் கெட் ரெகுலர் வீடியோஸ் ஃப்ரம் மீ. தேங்க்யூ.